ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மாணவர்களின் தொடர் போராட்டம் எதிரொலி. புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை தலைவர் அதிரடி மாற்றம். யோகா வாழ்க்கை முறையை சீரமைத்து நோய் வராமல் தடுக்க வழிவகை செய்யும். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் விளக்கம். தந்தை கொலைக்கு மகன் பழிக்கு பழி. ஏனாமில் நடந்த கொலை சம்பவத்தால் பரபரப்பு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. மாணவர்கள் போராட்டத்தின் எதிரொலி காரணமாக புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை தலைவர் பதவியில் இருந்த பேராசிரியரை பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளையில் படிக்கும் மாணவி ஒருவர் தனக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை தருவதாக அழுத வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியது. இதற்கிடையே புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்திலும் மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக புகார் எழுந்தது. பல்கலைக்கழகத்தில் எழும் பாலியல் குற்றச்சாட்டுகள் மீது நடவடிக்கை எடுக்காததை கண்டித்தும், சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், பாலியல் புகார்களை விசாரிக்க கமிட்டியை அமைத்திட வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தினர் கடந்த 9ஆம் தேதி துணைவேந்தர் பிரகாஷ் பாபுவை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மாணவர்களின் போராட்டம் நள்ளிரவு நீடித்ததால் காலாப்பட்டு காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை தடியடி நடத்தி மாணவிகளை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். இச்சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரசியல் கட்சியினர் மாணவர்கள் மீதான தடியடிக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர்களின் போராட்டம் எதிரொலியாக பாலியல் குற்றச்சாட்டிற்கு உள்ளான பேராசிரியர் மாதவையா பல்கலைக்கழக காரைக்கால் வளாக தலைவர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தரணிக்கரசு நியமிக்கப்படுவதாக பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி தனியார் மருத்துவமனையில் நடைபெற்ற தொடர் கல்வி கருத்தரங்கில் யோகா மருத்துவ சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். புதுச்சேரியில் 166வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் தனியார் மருத்துவமனையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்த தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற முழுமையான மாற்றம் என்பது பற்றி யோகா சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதன் விளக்கம் அளித்தார். யோகா நோயிலிருந்து மீள்தன்மை மற்றும் நல்வாழ்வை ஊக்குவிக்கும் நடைமுறைகளுக்கு கவனம் செலுத்துவதாகவும் கூறினார். யோகாவை வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்வது, சுய விழிப்புணர்வு, மன அழுத்த எதிர்ப்பு, உணர்ச்சி நிலைத்தன்மை மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் உயிர் சக்தி ஒட்டுமொத்த மேம்பாட்டை ஊக்குவிப்பதாகவும் இந்த கல்வி கருத்தரங்கின் போது யோகா மருத்துவ சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதன் வலியுறுத்தினார். முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட இயக்குநர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட யோகா மருத்துவ சிகிச்சை நிபுணர் மீனா ராமநாதனுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த மருத்துவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் தந்தையை கொலை செய்தவரை 3 ஆண்டுகளுக்கு பிறகு காத்திருந்து மகன் கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் ஏனாம் பிராந்தியத்தில் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வந்தவர் வெங்கடேச ராவ். அவரிடம் அதே ஊரை சேர்ந்த நாராயணசாமி என்பவர் கடன் வாங்கியுள்ளார். கடனை திரும்ப கேட்டு அதிக தொல்லை கொடுத்ததால் வெங்கடேச ராவை அவரது வீட்டிற்கே சென்று நாராயணசாமி கடந்த 2022ஆம் ஆண்டு கொன்றுள்ளார். கைதாகி ஜாமீனில் வந்த நாராயணசாமியை கொலை செய்ய வெங்கடேசராவின் மகன் ஆனந்த் 3 ஆண்டுகளாக காத்திருந்த நிலையில் சனிக்கிழமை மாலை அங்குள்ள திரையரங்கு முன்பு நாராயணசாமியை வெட்டி கொன்றார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் வரதராஜன் மற்றும் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஏனாம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் புதுச்சேரியை சேர்ந்த கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து புதுவை மாவட்ட பேரிடர் மேலாண்மை ஆணைய தலைவரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில்,
பருவமழையின் காரணமாக கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் மற்றும் சாத்தனூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக சாத்தனூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் நீரின் அளவு அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் குடியிருக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். மேலும் இந்த நேரத்தில் ஆற்றில் இறங்குவது, மீன்பிடிப்பது, விளையாடுவது, நீந்துவது போன்ற எந்தவிதமான செயல்களிலும் ஈடுபட வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த செய்திக்குறிப்பில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கூறியுள்ளார். மக்கள் தலைவர் சுப்பையாவின் நினைவு நாளை முன்னிட்டு அரசு சார்பில் நெல்லித்தோப்பு சந்திப்பில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மக்கள் தலைவர் சுப்பையா அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதையொட்டி நெல்லித்தோப்பு சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புயல் பாதிப்பில் இருந்து பாதுகாத்ததற்காக வில்லியனூர் மாதா ஆலயத்திற்கு புதுச்சேரியிலிருந்து நடைபெற்ற 47வது ஆண்டு பரிகார பாத யாத்திரையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை கடந்த 1977ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் புயல் தாக்கும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்தனர். புதுவைக்கு பேரழிவு ஏற்படும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து கிறிஸ்தவர்கள் வில்லியனூர் தூய லூர்து அன்னை மாதா தேவாலயத்திற்கு தாங்கள் பாத யாத்திரையாக வருவதாக வேண்டிக் கொண்டனர். புயலில் இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். மக்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் புயல் வேறு திசைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து புதுவையை புயல் பாதிப்பிலிருந்து பாதுகாத்ததற்காக நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் வில்லியனூர் மாதா தேவாலயத்திற்கு பரிகார பாத யாத்திரை நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 47வது பரிகார பாத யாத்திரை புதுவை மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி தேவாலயத்திலிருந்து தொடங்கியது. இதனை புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைசாமி தொடக்கி வைத்தார். இதில் சிறிய தேருடன் கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையாக புசி வீதி, மறைமலையடிகள் சாலை, ரெட்டியார்பாளையம், மூலக்குளம் வழியாக வில்லியனூர் மாதா தேவாலயத்தை அடைந்தனர். அங்கு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என பொதுநல அமைப்புகள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி பொதுநல அமைப்புகளின் சார்பில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள் தலைவர் மங்கையர் செல்வன், தமிழர் களம் அழகர் உட்பட பொதுநல அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் புதுவைக்கு மாநில தகுதி, புறவழிச்சாலை சுங்கவரி கட்டணம் மற்றும் புதுச்சேரியில் நடக்கக்கூடிய அசாதாரண அரசியல் சூழ்நிலைகள் குறித்து வாதிக்கப்பட்டன. ஜனநாயக வழியில் போராடிய மாணவர்கள் மீது போடப்பட்ட வழக்கை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். பல்கலைக்கழக மானியக் குழு 2015 விதிகளின்படி பாலியல் புகார்களை முறையாக விசாரிக்க உடனே குழு அமைக்க வேண்டும். மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவலர்கள் மீது அரசு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரியாங்குப்பம் பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 4ஆம் சனிக்கிழமை சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை தொடங்கி வைத்தார். மேலும் சிறப்பு வழிபாடு பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்காலை அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற திருத்தேர் பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். புதுச்சேரியின் பிராந்தியமான காரைக்காலை அடுத்த அக்கரை வட்டம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த 10ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித ஆரோக்கிய அன்னை தேர்பவனி வீதி விழா நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை பங்குத்தந்தை மறைமாவட்ட முதன்மை பொறுப்பாளர் பால்ராஜ் குமார் மற்றும் இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் சிறப்பாக நடத்தி வைத்தனர். சிறப்பு திருப்பலியினை தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித ஆரோக்கிய அன்னை வீதி விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆலயத்தில் இருந்து புறப்பட்ட தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. புனித ஆரோக்கிய அன்னையின் தேர்பவனி விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித ஆரோக்கிய அன்னையை வழிபட்டனர். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார்.
அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,465 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,870 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். மாணவர்களின் தொடர் போராட்டம் எதிரொலி. புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை தலைவர் அதிரடி மாற்றம். யோகா வாழ்க்கை முறையை சீரமைத்து நோய் வராமல் தடுக்க வழிவகை செய்யும். தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் விளக்கம். தந்தை கொலைக்கு மகன் பழிக்கு பழி. ஏனாமில் நடந்த கொலை சம்பவத்தால் பரபரப்பு. தென்பெண்ணை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பாதுகாப்பாக இருக்க மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி